வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். இன்று நாம் சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். விஜய் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். விஜய் தனது 10வது வயதில் வெற்றியை தொடங்கினார் என்றே சொல்ல வேண்டும். 1984 இவர் குழந்தை நட்சத்திரமாக திரைப்படம் நடித்திருந்தார். விஜய் அவர்கள் ஜூன் 22 1974 பிறந்தவராக இருக்கிறார். இவருடைய இயற்பெயர் ஜோசப் விஜய். இவர் தமிழ் திரைப்பட நடிகர் ஆவார். தொடக்கத்தில் இவர் தனது தந்தை S.A. சந்திரசேகர் இயக்கத்தில் திரைப்படங்கள் நடித்து வந்தார். ஏறத்தாழ 10 படங்களுக்கு பிறகு இவர் தற்போது தமிழ் திரைப்பட உலகில் முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய ஒருவராக காணப்படுகிறார். விஜய்க்கு ரசிகர்கள் இவரை தளபதி என்று அழைப்பார்கள். இவருக்கு அதிகமான ரசிகர் கூட்டமே இருக்கிறார்கள். விஜய் தனது 10வது வயதில் வெற்றி பெற்ற படம் அப்படி என்றால் 1984 வெற்றி என்ற திரைப்படம் நடித்திருந்தார். 1988 இது எங்கள் நீதி என்ற திரைப்படமும் நடித்திருந்தார். 1985 நான் சிகப்பு மனிதன் என்ற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக தோன்றினார். 1985 நான் சிகப்பு மனிதன் என்ற படத்தை குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தார். 1987 சட்டம் ஒரு விளையாட்டு என்ற திரைப்படத்தில் விஜய் சார் அவர்கள் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தார்கள். 1992 நாளைய தீர்ப்பு என்ற படத்தில் இவர் அறிமுகம். 1993 செந்துர பாண்டி என்ற படத்தில் இவர் நடித்திருந்தார். 1994 தேவா என்ற திரைப்படமும் இவர் நடித்திருந்தார். 1994 ரசிகன் என்ற திரைப்படமும் இவர் நடித்தார். 1995 சந்திரலேகா என்ற படமும் நடித்தார். 1995 விஷ்ணு என்ற படமும் நடித்திருந்தார். 1995 ராஜாவின் பார்வையிலேயே என்ற படத்தில் நடித்திருந்தார். 1996 செல்வா என்ற திரைப்படம் நடித்திருந்தார். 1996 மாண்புமிகு மாணவன் என்ற திரைப்படமும் நடித்திருந்தார். 1996 வசந்த வாசல் என்ற திரைப்படமும் இவர் நடித்திருந்தார். 1996 பூவே உனக்காக என்ற திரைப்படமும் 1996 கோயம்புத்தூர் மாப்பிள்ளை என்ற திரைப்படமும் 1997 காதலுக்கு மரியாதை என்ற திரைப்படமும் 1997 நேருக்கு நேர் என்ற திரைப்படமும் 1997 ஒன்ஸ் மோர் என்ற திரைப்படமும் 1997 லவ் டுடே என்ற திரைப்படமும் 1997 காலமெல்லாம் காத்திருப்பேன் என்ற திரைப்படமும் 1998 நிலாவே வா என்ற திரைப்படமும் நடித்திருந்தார். 1998 பிரியமுடன் என்ற திரைப்படத்தில் இவர் நடித்திருந்தார். 1998 நினைத்தேன் வந்தாய் என்ற திரைப்படத்தில் தேவயானையும் ரம்பாவுடனும் சேர்ந்து இப்படம் நடித்திருந்தார். இப்படம் அதிகப்படியான வெற்றியை கொடுத்தது. 1999 மின்சார கண்ணா என்ற திரைப்படம் K.S. ரவிக்குமார் இயக்கத்தில் நடித்திருந்தால் இப்படமும் அவருக்கு அதிகப்படியான வெற்றியை கொடுத்தது. 1999 நெஞ்சினிலே என்ற திரைப்படமும் 1999 என்றென்றும் காதல் என்ற திரைப்படமும் 1999 துள்ளாத மனமும் துள்ளும் என்று சிம்ரனுடன் ஒரு படம் நடித்திருந்தால் இப்படமும் அதிகப்படியாக வெற்றிகளை குவித்தது என்றே சொல்ல வேண்டும். 2000 பிரியமானவளே என்ற திரைப்படம் நடித்திருந்தால் இப்படத்தில் பாடல்களும் அதிகப்படியான வெற்றிகளை பிடித்தது. 2000 குஷி என்ற திரைப்படம் ஜோதிகாவுடன் நடித்திருப்பார். இப்படமும் அவருக்கு அதிகப்படியான வெற்றியை கொடுத்தது. 2000 கண்ணுக்குள் நிலவு என்ற படம் ஷாலினியுடன் நடித்திருப்பார். அப்படமும் வெற்றியை கொடுத்தது. 2001 ஷாஜஹான் என்ற திரைப்படமும் 2001 பத்ரி என்ற திரைப்படமும் நடித்திருந்தார். 2001 ஃப்ரெண்ட்ஸ் என்ற திரைப்படமும் இவருக்கு சூப்பர் ஹிட்டாகவே அமைந்தது. இப்படத்தில் சூர்யா அவர்களும் தேவயானி அவர்களும் சேர்ந்து நடித்திருப்பார்கள். 2002 பகவதி யூத் தமிழன் என்ற திரைப்படம் வெளியானது. 2003 திருமலை புதிய கீதை வசீகரா என்ற திரைப்படம் வெளியானது. 2004 மதுரா கில்லி உதயா என்ற திரைப்படமும் 2005 சிவகாசி சுக்கிரன் சச்சின்
திருப்பாச்சி என்ற திரைப்படமும் 2005 வெளிவந்தது. 2006 ஆதியும் 2007 அழகிய தமிழ் மகன் போக்கிரி என்ற திரைப்படமும் வெளிவந்தது. 2008 பந்தயம் குருவி வேட்டைக்காரன் என்ற திரைப்படம் வெளிவந்தது. 2009 வில்லு என்ற திரைப்படமும், 2010 சுறா என்ற திரைப்படமும், 2011 வேலாயுதம் காவலன் என்ற திரைப்படமும், 2012 துப்பாக்கி நண்பன் என்ற திரைப்படமும், 2013 தலைவா என்ற திரைப்படமும், 2014 கத்தி ஜில்லா புலி என்ற திரைப்படமும், 2015 தெரி என்ற திரைப்படமும், 2016 மெர்சல் என்ற திரைப்படமும், 2017 பைரவா என்ற திரைப்படமும், 2018 சர்க்கார் என்ற திரைப்படமும், 2019 பிகில் என்ற திரைப்படமும், 2021 மாஸ்டர் என்ற திரைப்படமும் வெளியானது. 2022 பீஸ்ட் என்ற திரைப்படமும், 2023 லியோவும் வாரிசும் வெளியானது. இன்று நாம் இந்த பதிவில் விஜய் சார் அவர்கள் என்னென்ன படம் நடித்திருந்தார் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.